Hi everyone, I'm Kiranya Sri from Badu Vidyalaya Matric High Secondary School, Redipatti, Namakkal. தொடர்ந்து ஷேர் மார்க்கெட் பற்றின பல தகவல்களை அவங்கக்கிட்ட சொல்லிட்டு வரேன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு தெரியுமா? மேக்ஸிமம் இந்தியாவில் இப்போது ஷேர் மார்க்கெட் யூஸ் பண்ணுறது கம்மியாயிடுச்சுன்னே சொல்லலாங்க. அதோட முக்கியமான காரணம் ரிஸ்க் தான். இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, இதில் ரிஸ்க் இருக்குமா, எனக்கு லாஸ் ஆகுமா, இப்படிப்பட்ட 1008 கேள்வி நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்குது இல்லையா? ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நம்மளோட ட்ரேடிங் ஜேர்னி, அதாவது ட்ரேடிங் சக்ஸஸ் கொடுக்கணும் அப்படின்னா 30% மட்டும் தாங்க கொடுக்க முடியும். இப்போ இந்த ட்ரேடிங் சக்ஸஸையே நம்ம எப்படி பிரிக்கலான்னா 30% ஸ்ட்ராட்டஜியாகவும் 35 or 40% ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டாகவும் இல்லை 30% or 35% சைக்காலஜியாகவும் நம்ம பிரிக்கலாங்க. மேக்ஸிமம் சக்ஸஸ் எதில் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்லேயும் சைக்காலஜிலையும் தாங்க. பட் மேக்ஸிமம் எல்லாருமே பண்ணுற தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டா பரவாயில்ல இருக்கட்டும், சைக்காலஜியில் எதுக்கு அப்படின்னு இக்னோர் பண்ணிவிட்டு ஸ்ட்ராட்டஜியை தாங்க போய் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. புது புது ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கிட்டு புது அப்டேட் பண்ணிக்கிட்டு அது தப்பில்லை, ஆனால் ஸ்ட்ராட்டஜியை விட அது இம்பார்ட்டன்ட் தாங்க சொல்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். நான் ஒரு கார் வாங்குறேன்னு வைங்க, அந்த காரோட இன்ஜின் ஸ்ட்ராட்டஜின்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த இன்ஜின் இல்லாமல் அந்த கார் ஓடவே ஓடாது. ஸோ ஸ்ட்ராட்டஜி இஸ் அ பேஸ், தட்ஸ் ஓகே. என்னவே இருந்தாலும் அந்த காரை ஓட்டுறவர் யூஸ் பண்ணுற முக்கியமான 2 விஷயம் ஆக்சிலேட்டர் அண்ட் பிரேக்காக தான் இருக்கும். ஸோ நம்ம அந்த பிரேக்கை ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அண்ட் சைக்காலஜியாக வச்சுக்கலாமா? என்னவே அந்த இன்ஜின் சூப்பராக இருக்குன்றதுக்காக நம்ம ஆக்சிலேட்டர் மட்டுமே யூஸ் பண்ணிவிட்டு பிரேக்கை யூஸ் பண்ணாமல் இருந்தால் பாதிப்பையாக இருக்குது நமக்கு தானே. ஸோ இட்ஸ் லீட்ஸ் டு த டேமேஜ், கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி தாங்க ட்ரேடிங்கில் நம்ம எவ்வளோவே சூப்பர் ஸ்ட்ராட்டஜி வச்சுருந்தாலும் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அண்ட் சைக்காலஜி வில் பி அன் அப்பரண்ட்னு சொல்லலாம். ஸோ இதுதான் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகேப்பா, அப்போ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்னா என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு ட்ரேடுக்கு எவ்வளோ ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணுறது தாங்க ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். இப்போ நான் ஒரு ஈஸியாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ ஒரு 1 lakh வச்சுருக்கீங்கன்னா அந்த 1 lakhக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு 3000 or 4000 உங்களுக்கு லாஸ் ஆக போகுதுன்னு உங்களுக்கு தெரியுதுன்னு வைங்க. இந்த 1 lakh rupeesல இந்த அமௌண்ட் எனக்கு லாஸ் ஆக போகிறது பரவாயில்ல அப்படின்னு நினச்சி நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா பண்ணலாம். இல்லை என்னால் இதை அக்செப்ட் பண்ண முடியாது, என்னால் இதை மேனேஜ் பண்ண முடியாது இந்த அமௌண்ட்டை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இக்னோர் அண்ட் யூ கேன் கோ டவுன் அந்த ட்ரேட். புரிஞ்சிச்சா? நீங்கள் வேறு ட்ரேடுக்கு மாறிக்கலாம். இல்லை இந்த எனக்கு 1 lakhல இந்த 3000 or 4000 rupees எனக்கு ரிஸ்கில் இருக்குன்னு தெரிஞ்சாலும் என்னால் இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியும், நான் இதை மேனேஜ் பண்ணிப்பேன் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இல்லை தெளிவாக ஃபோக்கஸ் பண்ணி ட்ரேட் பண்ண முடியும். லாஸ் ஆக போகிற அமௌண்ட் இவ்வளோ தானே தெரியுது இல்லையா? ஸோ இந்த மீதி பணத்தை வச்சு என்னால் ட்ரேட் பண்ண முடியும், அதாவது என்னால் மேனேஜ் பண்ண முடியும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுதாங்க ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஸோ நம்ம பண்ணக்கூடிய ட்ரேடில் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுன்றது கண்டிப்பாக இருக்கணுங்க. அவ்வளோதாங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த நியூஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐம் கிரண்யா ஸ்ரீ ஃப்ரம் பாரதி வித்யாலயா மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல், ரெடிப்பட்டி, நாமக்கல்.